ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மண்டே ஆகஸ்ட் 26, 2024. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து நான் கோதுமை ரவை வச்சு டிஃபன் செய்ய போகிறோம், உப்புமா செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கோகுலாஷ்டமி, இன்றைக்கி கிருத்திகை. நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து இன்றைக்கி கிருத்திகை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சமைக்கணும், மதியம் சாமி கும்பிடணும், அதுக்காக சாப்பாடு செய்யணும். என்ன பண்ணுறதுன்னு லஞ்சுக்காக என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே தான் கட் பண்ணிகிட்ருக்குறேன். நேற்றுக்கு வீடியோவில் வந்து நம்ம முருங்கை செடி பற்றி போட்டிருப்போம், பார்க்காதவங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சுற்றியும் வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்களான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக தெரிய வேண்டியவங்களுக்கு செருப்படியாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேவாவது கை வைக்காமல் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து நான் அந்த கோவத்தை காட்டினேன். எத்தனை முறை பொறுமையாக இருக்கிறோன்றதுக்காக வந்து திரும்ப சீண்டிகிட்டே இருந்தால் வந்து யாருமே பொறுமையாக இருக்க முடியாது. நம்மளையும் மீறி கோபம் வர்ற அளவுக்கு வந்து பண்ணுறாங்க. இது வந்து 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை. அதால் தான் அந்தளவுக்கு கோபமே எனக்கு. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை செடி எப்போவுமே வந்து கொஞ்சம் நம்ம வெட்டி விட்டு தான் வளர்த்துவோம். வெட்டி விட்டோம், ஆனால் வந்து அதை வளரவே விடலை. அவ்வளோ இது எதுக்காகன்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோலாம் கேவலமாக இருக்கிறாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு போட்டோம்னா வந்து சூப்பராக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 2 வர மிளகா, அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் பச்சை மிளகா போட்டாலும் வந்து காஞ்ச மிளகா போட்டோன்னா ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். அப்போல்லாம் எங்கள் அம்மாவும் செய்யும்போதெல்லாம் வந்து காஞ்ச மிளகா வச்சு பண்ணுவாங்க உப்புமாலாம். பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நல்லா வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளரும். அதுவும் நம்ம அவங்க வெட்டி விட்றாங்களே, அது என்ன ஆகும்னா நல்ல ஒரு நிறைய கசகசன்னு வளரும் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா வளர்ந்து வந்துடும். அப்பா வளர்ந்துருச்சுன்னு நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் வந்து கட் பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 1 முறை 2 முறை இல்லை, 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். அதால் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேற்றுக்கு முந்தா நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் நல்ல மாடி அளவே நல்லா வளர்ந்து இருந்தது. நானே வந்து எடுத்து சரி சூப்பாவது செய்யலான்னு நினச்சேன். வேறு அதை உடைச்சிட்டோம்னா திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் வளரட்டும், கொஞ்சம் கிளைங்கெல்லாம் போடட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு நான் சூப்புக்கு கூட எடுக்காமல் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே உடச்சி விட்டால் எவ்வளோ கோபம் வரும்னு பாருங்கள். ஏதோ நம்ம கை காலை உடைச்ச மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்துச்சு. போய் சண்டை போடணுன்ற அளவுக்குலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கையில் சாட்சி வச்சுட்டு தான் நம்ம போனோம். கேமரா வந்து கொஞ்ச நாளாக வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, அதையும் சரி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அதால் சரி நம்ம கேமரா ரெடி பண்ணி ஆகணும்னு பண்ணியாச்சு. கவசியப்பா வந்து இன்னொரு கேமராவும் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. கவரேஜ் வந்து ஒரு 3/4 அளவுக்கு வீடுக்கு தான் கவர் ஆகுது. அதால் சரி இன்னொரு கேமரா வச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து ஆர்டர் போட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி நம்ம இடத்துல நம்ம வாழறதுக்கே வந்து செக்யூரிட்டி பண்ணி தான் வாழ முடியுன்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் வந்து சிம்லேயே வச்சு வேக வைப்பேன் நான். அதால் 1க்கு 2 ஊற்றிக்கிறேன். கோதுமை வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருக்குது. ஒவ்வொரு பேக்கிங்லேயும் ஒவ்வொரு மாதிரி வருது. உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை லேசியாக விட்டோன்னு வச்சிங்களேன், இதை பண்ணுறவங்க வந்து இன்னொன்றுத்தில் கை வைப்பாங்களா இல்லையான்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து போவோம் அது. கேட்டு நம்ம வந்து பூட்டி வைக்கிறது அந்த மாதிரி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து இனிமேல் பூட்டியே வைக்கணுன்ற அளவுக்குலாம் கூட எனக்கு பயம் இருக்குது. என்ன பண்ண மாட்டாங்கன்றது யோசனையாக இருக்குது இல்லை. திரும்ப ஒரே வேலையை திரும்பவும் பண்ணுறவங்க உள்ளே கண்டிப்பாக மனசில் ஏதோ வச்சுட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கே நல்லதில்லை. வளர்கிற செடியை கழுத்து வெட்டின மாதிரி வெட்டி போகிறது வந்து அவங்களுக்கு தான் கர்மா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னத்தை சொல்கிறது நம்ம இதில். அவங்க பார்த்துக்க வேண்டியதான், கடவுள் தான் பார்க்கணும் அவங்களெல்லாம். எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடி வச்சோம்னாலே வந்து அப்படி தான் நடக்குது. இங்கே முதல்ல இருந்தே பார்க்குறோம் நாங்கள். இதிலெல்லாம் பொறாமப்பட்டால் வாழவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து முருங்கை மரம் வந்து 2 மரம் 3 மரம் 4 மரம் கூட வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம குட்டியாக தான் வளர்த்துருப்போம். பிரம்மாண்டமாக கூட வளர்க்க விட மாட்டேன். ஏன்னா வந்து போதும், நமக்கு தேவையான அளவு போதும். மேலே வந்து ஒயர் போகுது. அதால் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணியே வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். திட்டமாக நமக்கு கீரைக்கு இருந்தால் போதும்னு நினைப்பேன். அந்த காய்ச்சால் வந்து ஐயோ வேஸ்ட்டாக போதேன்னு எல்லாரும் வீடாக எடுத்து போய் கொடுக்குற மாதிரி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதாலேயே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போதும் சின்னதாக தான் வச்சுருப்பேன். அதுக்கும் பொறுக்க மாட்டேங்குது. அவங்க மட்டும் 10 மரம் வளர்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த ஒரு செடி சின்னதாக தான் வச்சுருக்கிறேன். ஆனால் அதுக்கு பொறுக்க முடியல. இதெல்லாம் வந்து எனக்கு கோபம் வருமா இல்லையா சொல்லுங்கள். என்னடா இப்படி பேசினாலே நீங்கள் நினச்சிருக்கலாம். அதுக்காக தான் நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்குறேன். ஒரு சின்ன செடியை வைக்கிறதுல என்ன போயிடுது. ஆனால் அவங்களும் வந்து எல்லாமே வச்சுருக்குறாங்களா. நீங்கள் வச்சுருக்கும்போது நான் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து அப்படியே வீட்டை சுற்றி கூட வச்சுக்கிறாங்க. 4 மரம் 5 மரம் கூட. அதெல்லாம் நம்ம என்ன பார்க்கறது கூட இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னு கூட யாரையுமே நாங்கள் முதல்ல இருந்த மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். விட்டு வெளியவே போக மாட்டோம். வீட்லேயே தான் இருப்போம். ரொம்ப எங்கேயும் சுற்றுற ஆளுங்களும் கிடையாது. நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. அது ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து நம்ம டவுன்லேயே அப்படியே இருந்துட்டு வந்து கதவை சாத்தியே வச்சு நமக்கு. ஆனால் கதவெல்லாம் சாத்த மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு வந்து பூட்டாமல் தான் இருக்கும். வெறும் கதவை சாத்திடுவோம். சும்மா கதவு ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே அந்த ஒரு இது மட்டும்தான் இங்கே இருக்குது. செங்கல்பட்டில் இருக்கும்போதும் சரி, சென்னையிலையும் சரி, எப்பயுமே வந்து சேஃப்டிக்கு நம்ம வெளியெல்லாம் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தால் வந்து கதவு சாத்தி தான் வைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தான் நாங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்தது. இங்கேன்னு வந்த பிறகும் எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளும் கதவு திறந்து வெளிச்சத்தை பார்த்துட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வெளிச்சத்தில் பார்த்துட்டு வாழறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி. அதுக்கும் பொறுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, நம்ம வீடு தானே, நம்ம இடம் தானே, நம்ம ஒரு செடி வைக்கலான்னு ஆசையாக இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ எதுக்காக சொல்கிறேன்னா வந்து என்னடா இவ்வளோ கோபமாக பேசுகிறான்னு ஒரு சிலர் நீங்கள் நினச்சிருக்கலாம். என்னோடய ஆதங்கம் தான் வந்து அந்த வெளிப்பாடே வந்து திரும்ப செய்கிறதுனால நம்மளை அடிச்சிட்டா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். வளர செடி எதுக்கு உடைப்பானே அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. நீ நேரடியாக மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு போ, நீ வளர்க்காதன்னு. ஆனால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதை செய்கிறவங்க 10 செடி வச்சுருப்பாங்க. எப்படி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வைக்கிறோம். சின்ன வானொலி ஃப்ரெண்ட்ஸ், அதால் வந்து ஃபுல்லாக வர மாதிரி வருது. இது வந்து தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய குருணையாக இருக்குதா, ஒரு 1/2 கப்பு வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றினேன் நான் வேகணும் அப்படின்றதுனால. இது கூட என்ன பண்ணுறோன்னா நம்ம சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சாதான் சூப்பராக வேகும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய குருணையாக இருக்குது. இது அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அழகாக வெந்துடும். இதை வந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டேன். நல்லா வெந்துருச்சு. ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப
ஃபஸ்ட்டு வாங்கும்போதே நான் ஃபஸ்ட்டு சமைக்கும்போதே என்னடா இப்படி ரைஸ் மாதிரி இருக்குதேன்னு பார்த்தேன். பெரிய பெரிய குருணை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள், சாதம் மாதிரி வருது இது. அதனால தான் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். அழகாக பொலன்னு வந்துருச்சு பாருங்கள். இன்னைக்கான ஹெல்த்தி ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமா வந்து செம்மையாக இருந்தது. கோதுமை ரவை வச்சு வந்து நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு அப்பப்போ வந்து நம்ம ஒன்று கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.